வணக்கங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிறது சென்னாகுனி பொடி. இந்த சென்னாகுனி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு காமிக்கிறேன். சென்னாகுனி 6 கப்பு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை 2 கப்பு பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு. அப்படி காஞ்சது இல்லைன்னா நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகாய், 10 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து பொடி பண்ணுறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள், அடுப்பில் வானில் போட்டாச்சு. வானில் காஞ்சி போச்சு. ஃபஸ்ட்டு மிளகு நம்ம 1 ஸ்பூன் போடுறோம். இந்த மிளகு 1 ஸ்பூன் வறுந்தவுடனே அதுக்கப்புறம் சீரகம். இப்போ மிளகு வறுந்துச்சு. இப்போ சீரகம் போடுறோம். இந்த சீரகம் நல்லா படபடன்னு பொரியும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போடுறோம். சீரகமும் பொரிஞ்சிச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் போடுறோம். இந்த காஞ்ச மிளகாய் கூடிய கருவேப்பிலையும் நம்ம போட்டுருவோம். ஏன்னா கருவேப்பிலை காஞ்சிருந்தாலும் கொஞ்சம் வறுத்தா நல்லாயிருக்கும். இதை நம்ம வறுத்து தனியாக ஒரு தட்டை எடுத்து கொட்டிக்குவோம். இப்போ பொட்டுக்கடலையை போட்டுக்குவோம். இந்த பொட்டுக்கடலையும் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள், பொட்டுக்கடலை நல்லா செவந்து போச்சு. இப்போ இதை எடுத்துவிட்டு நம்ம அப்புறம் சென்னாகுனி போட்டு வருவோம். இப்போ நம்ம சென்னாகுனியை போட்டு பொன்னிறமாக இதையும் வறுத்துக்கணும். பாருங்கள், சென்னாகுனியும் நல்லா வறுந்து வாசனை வருது, செவந்து போச்சு. இதோட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிறோம். வறுத்து வச்சது எல்லாத்தையும் போட்டுக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சென்னாகுனியும் போட்டு இதிலே நம்ம பொடி பண்ணிக்கிறோம். பாருங்கள், சென்னாகுனி பொடி ரெடி ஆயிடுச்சு. இது தோசைக்கு, இட்லிக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், வாசனையாகவும் இருக்கும். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.